கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமானது பொருளாதாரத்தை குறித்து நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அவருடைய தேவனுடைய வார்த்தையிலிருந்து அது எப்படி நாம் செழித்திருக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். இதில் சில பகுதியாக நான் உங்களுக்கு போதிக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். முதல் பகுதியாக நாம் என்ன போதித்தோம்? பொருளாதாரத்தை குறித்து நம்மை குறித்த தேவன் விருப்பமும் சித்தமாக இருக்கிறது என்று நாம் போதித்து கொண்டிருந்தோம். அது ஒரு பக்கமாக முடிஞ்சு. ரெண்டாவது, பொருளாதாரத்தை குறித்து நம்பும் பொய்கள், அதை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். அதில் முதலாவது நாம் என்ன பொய் பார்த்தோம்? பணம் முக்கியமல்ல என்று. பணம் முக்கியமில்லைன்னு சொல்ல முடியாது. அந்த உலக வாழ்க்கையில் பாருங்கள், பணம் எவ்வளவு முக்கியமாக இருக்குது. நீங்கள் எங்கே சென்றாலும் பணம் தேவைப்படுகிறது. ஆனால் எப்படி தான் நம்புகிறாங்களோ தெரியல, பணம் முக்கியமில்லை என்று சொல்கிறார்கள். ரெண்டாவது பார்த்தோம், இந்த உலகத்தில் பாருங்கள், ஏழைகள் பணக்காரங்க இதெல்லாம் தேவனுடைய சித்தம்தான். எல்லாரையும் இப்படி தான் வச்சுருக்கிறார். சிலவர் பணக்காரரும் சில ஏழையும் வச்சுருக்கிறார் என்று பார்த்தோம். அது அப்படி இல்லை என்று நான் வேதவசனத்திலேருந்து நான் உங்களுக்கு தெளிவாக போதித்தேன். அது நீங்கள் பார்க்கணுன்னா போன வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மூன்றாவது என்ன பார்த்தோம்? தேவன் நம்முடைய செழிப்பை விரும்புவதில்லை என்று பார்த்தோம். தேவன் விரும்புவதில்லை என்று பார்த்தோம். தேவன் விரும்பாமையாக நம்ம பாருங்கள், ஆதியாமத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக தோட்டங்களை படைத்து நதிகளை படைத்து எவ்வளோ அற்புதமான படைத்திருக்கிறார். அவர் என்ன நம்மளை ஓட்டாண்டியாக வச்சுருக்கிறார். அப்படி நிறைய வசனத்திலேருந்து உங்களுக்கு காமிச்சேன். அவருடைய விருப்பத்தை காமித்தேன். நான்காவது என்ன காமித்தேன் உங்களுக்கு? பணம் தீமை என்று சில பேர் நம்புகிறார். பணம் தீமை அல்ல, பணம் ஆசை தான் தீமைக்கு எல்லாம் வேறாக இருக்கிறது என்று உங்களுக்கு நிறைய வசனத்திலேருந்து காமிச்சேன். நான்காவது, இது நிறைய பேர் இப்படி நினைக்கிறார். பணம் தீமை, பணம் வந்துச்சுன்னா எல்லாமே மனுஷன் கெட்டு போயிடுவான், வாங்கிடுவான். பணம் தீமை அல்ல, பணம் ஆசை தான் எல்லாத்துக்கும் தீமை இருக்குது. அது நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிடாமல் பணம் வந்துட்டுனா அவனுக்கு கௌரவம் வந்துட்டு அதை எப்படி கையாள வேண்டும் என்று அவன் புரிந்து கொள்ளாதனால தான் அவனுக்கு அது மிக ஆபத்தாகவே அது மாறிவிடுகிறது. பாருங்கள், ஐந்தாவது நம்ம என்ன பார்த்தோம் பாருங்கள், பணம் வந்துட்டுனா எல்லாம் செஞ்சிடலாம், நம்ம நிம்மதியாக வாழ்ந்துடலாம், அதெல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் காரியத்தில் அப்படி முடியாது. தேவனுடைய அன்பு அனுக்கிரகம் இல்லைவென்றால் நாம் நிம்மதியான சமாதானத்தோடு நாம் வாழ முடியாது. அதையும் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொண்டு வந்தேன். பாருங்கள், இன்றைக்கி இப்படி நிறைய பொய்களை மக்கள் நம்புவதனால் பொருளாதாரத்தில் செழிக்க முடியல. இன்றைக்கி இந்த மாதிரி காரியத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த வார்த்தையை சொல்லி நாம் இன்றைக்குள்ள இந்த போதனைக்குள்ளே நாம் போவோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உலகம் தருகிற சமாதானம் நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுவேன். உலகத்திலே தருகிற சமாதானத்தை நான் தருகிறேன் என்று சொல்கிறார். அவர் அப்படிப்பட்ட நம் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். இப்படி நமக்குள்ளே இருக்கிற தேவனை ஒருவன் புரிந்து கொள்ளாமல் பொய்களை நம்பி வாழ்கிறான். இன்னைக்கு பாருங்கள், இந்த பொய்களை நம்பும் பொழுது அவனுடைய பொருளாதாரத்தில் அவன் பின்தங்கி இருக்கிறான், அவன் தோல்வி அடைகிறான். காரணம் என்ன? யாரோ ஒருத்தர் சொன்ன அந்த பொய்யினால தான் அவன் பின்தங்கி இருக்கிறான். பாருங்கள், இன்னைக்கு ஆறாவது பொய்யை நாம் பார்ப்போம். பொருளாதார நிலைமை குறித்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவன் நம்புகிறான். பாருங்கள், நிறைய பேர் என்ன நினைக்க, நிறைய பேர் கடப்பட்டுறாங்க. பொருளாதாரத்தில் கொஞ்சம் இதாக இருக்குது, நம்மளால் முடியாதுப்பா, என்ன வாழ்க்கை அவ்வளோதான், தோல்வி அடைஞ்சிட்டு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது, என்ன நம்ம கடைசி காலம் வந்துட்டு என்ன முடியாதுன்னு சொல்லி இப்படி சில நம்புகிறாங்க. பாருங்கள், அவங்களால முயற்சி எடுக்க கூட அவங்களால அந்த தூண்டுதல் அவனுக்கு வர மாட்டேங்குது. காரணம் என்னென்ன? முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு அவன் பேர் தான் முடியாதுங்கிறது. இன்னைக்கு பாருங்கள், அதெல்லாம் நான் இன்னைக்கு நிறைய வசனங்களை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பாருங்கள், யோசுவா 1:8 நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவா 1:8 யோசுவா 1:8 வசனத்தை எடுத்துக்காங்க. அதில் சொல்லியிருக்கு பாருங்கள், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய், அப்பொழுது நீ உன் வழியை வாக்கிய பண்ணுவாய். இப்படி சில காரியங்கள் யோசுவாவுக்கு தேவன் சொல்லுகிறார். என்னென்னலாம் சொல்கிறார் பாருங்க. அவர் சொல்றார், வெற்றிக்கு சந்தோஷம் உனக்கு உண்டாயிருக்கும். இந்த மாதிரி முக்கியமான உன் வழியை நீ வாக்கிய பண்ணுவான்னு சொல்லுது. அது எப்படி பாருங்க, அதில் 3 காரியம் கொடுத்துருக்கு பாருங்க. முதல்ல நீ அதை வாசி, வேத புத்தகத்தை நீ வாசி. ரெண்டாவது, அதை தியானிக்கணும் இரவும் பகலும். மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படிலாம் தேவன் பொருளாதாரத்தை குறித்து கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு அவனை உயர்வுக்கு எவ்வளோ வழிகளை தேவன் கொடுத்துருக்கிற பாருங்க. அந்த வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும்போது முதல்ல நீ அதை வாசி. ரெண்டாவது, இரவும் பகலும் கவனி.
நீ அதன் மேலே கவனமாக இரு அப்படின்னு இந்த 3 விதமாக அதை சொல்லிக் கொடுக்குறாரு இயேசுவாக்கு. இப்படி நீ இருக்கும்போது நீ செழித்திருப்பாய், நீ ஓய்ங்கிருப்பாய் அப்படின்னு. அப்போ நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர் எல்லாம் தேவன் கையில் தான் இருக்குது. அது எப்படி தேவன்? அவர் தான் தெளிவாக சொல்லி அவர் தான் சொல்லுறாரு, உன் கையில் இருக்கிறது என்று தெளிவாக சொல்லுறாரு. இதெல்லாம் நீ செய்யும் பொழுது அதான் சொல்கிறார், நீ செய்யணும் முதல்ல. நீ செய்யலைன்னா கர்த்தரே ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒரு காரியத்தை கையிட்டு காரியங்களை செய்யலைன்னா கர்த்தரே ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்கள், தேவனுடைய பிரமாணத்தை நம்ம சரியாக செய்தால் என் வழியை நான் வாக்கியப்படணும். அவருடைய ஒரு பிரமாணம் இருக்குது. அந்த பிரமாணத்தை சரியாக நம்ம செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையை நமக்கு சிறப்பாகும். நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையை சில சீர்படுத்த முடியும், திசை திருப்ப முடியும். அதற்கு எல்லாம் வேதவசனம் சொல்லுகிறது. வேதவசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இந்த வழிகளெல்லாம் பண்ணும்போது நீங்கள் சரியாக போனோம் அப்படின்னா உங்களால் ஒன்று செய்ய முடியும். செய்ய முடியாது என்று சொன்னால் ஏமாற்றம் தான். உங்களால் முடியும், நீங்களே முடியாதுன்னு சொன்னால் எப்படி? நடக்காத காரியம். ஆகையால் கடைசியில் என்ன நடக்க முடியாது என்று சொல்லும்படி தோல்வி அடைகிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் திறமை, தாளந்து எல்லாமே அவனுக்குள்ளே இருக்கிறதே. அவன் முடியும் என்று அவன் முன்னேறி செல்லும்போது அந்த காரியம் முடியும். உங்களால் ஒன்று செய்ய முடியும் என்று இன்று நீங்கள் ஒன்று செய்யுங்கள். ஏனென்றால் பொருளாதார இந்த செய்யும் பொழுது உங்களுடைய பொருளாதார பிரச்சனை மாறும். இன்னைக்கிலிருந்து நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்குறேன். அந்த காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதாரத்தை கொண்டு வரும். நம்முடைய பொருளாதார நிலையத்தை குறித்து 6 காரியங்களே இது சார்ந்தாக இருக்குது. நம்முடைய பொருளாதாரத்தை முன்னேறதற்கு ஒரு பொதுவான 6 காரியம் இருக்குது. அந்த 6 காரியத்தை நான் உங்களுக்கு இன்றைக்கி கற்பிக்க போகிறேன். இதை தெளிவாக நிதானமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். நம்முடைய பொருளாதாரத்திலே யாருமே உங்களை தடை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் பொருளாதாரத்தில் செழித்து உங்களால் வாழ முடியும். முதலாவது பாருங்கள், நம்முடைய வேலை. நிறைய பேர் வேலை நல்ல பெரிய சாபம் அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது, சாபமே கிடையாது. பாருங்கள், தேவன் பாருங்க, சாபம் வரும் முன்னே அவனுக்கு வேலை கொடுத்துட்டாரு. அதெல்லாம் பண்ணி பண்படுத்துறதுக்கு அந்த தோட்டத்தை தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார்ல, அது ஆசீர்வாதமானது. பாருங்க, அவனுடைய ஆற்றல் திறமை அவனுக்கு வெளிப்பட வேண்டும் என்று தான் வேலை கொடுக்கிறார். இன்னைக்கு பாருங்க, வாழ்க்கையில் வேலை செய்யும் பொழுது தான் அவனுடைய எல்லாமே வெளிப்படுகிறது. சும்மா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்துக்கிட்டு இருந்தால் எப்படின்னு வேலை ஏதாட்டும் அவனுக்கு திறமை வளருமா? வராது. அவன் ஒரு கையிட்டு காரியங்களை செய்யணும். அப்பொழுது தான் அது திறமை வெளிப்படும். அங்கே தான் அதுக்குள்ளே தான் அவர் சீடு உள்ளே வச்சிருக்கிறார். அதை கொண்டு வருவதற்காக அதைத்தான் தேவன் அதை நீ வேலை செய் என்று சொல்கிறார். அது சாபம் அல்ல, அது ஆசீர்வாதம். அவனுடைய ஆற்றல் திறமை வெளிப்படும் என்று தான் வேலை கொடுத்தார். சாபக்கேடு உண்டாகும் பிறகும் சாபக்கேடு உண்டாயிட்டு. ஆனால் அதற்கு பின்பும் கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரேல் மக்களுக்கு. பாருங்கள், உபாகம் 28:8 ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த மாதிரி சாபக்கேடு வந்த பிறகும் இந்த சாபக்கேடு வந்த பிறகும் உபாகத்தில் பாருங்கள், உபாகம் 8:8 பாருங்கள், உபாகம் 8:8 28:8 பாருங்கள், உபாகம் 28:8 என்ன வார்த்தை கொடுத்துருப்பாருங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களில் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உன்னை ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். பாருங்க, அவர் கையின் நீ செய்கிற வேலைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று அவர் கட்டளையிட்டிருக்காரு. பாருங்க, இந்த உபாகத்தில் அந்த வார்த்தையை கொடுத்துருப்பாரு. நீ கையிட்ட காரியங்கள், அவ்வளோ சாபக்கேடு இருந்தும் தேவன் சொல்கிறார், நீ கையிட்ட காரியங்களே அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்கிறார். பாருங்க, நீதிமொழி 24:33 ஒரு வசனம் இருக்கு. நீதிமொழி 24 பாருங்க, அதில் ஒரு வசனம் இருக்கு. பாருங்க, பாருங்க, அவன் என்ன செய்யறான்? அவனுக்கு அந்த காரியங்கள் அவன் வாய்க்கணும் என்றால் சில பேர் இப்படி செய்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் குரங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை நித்திர செய்யட்டும். இப்படி செய்யும் பொழுது பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. இப்படி அவன் செய்யும் பொழுது அவன் உன் தரித்திரம் வழிபோக்கனை போதும், உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனைப் போல வரும். இப்படி அவன் தூங்கிட்டே இருந்தான்னா அவன் வறுமை எப்படி வருதான்? ஆயுதம் அணிந்தவரை போல வருது. கையினாலே எந்த வேலையும் செய்யாமல், வேலையினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ளாமல், இதனுடைய ஆசீர்வாதத்தை புரிந்து கொள்ளாமல் அவன் வேலை செய்யலைன்னு வச்சாங்களாம். செய்தானால் அவன் அப்படி செய்யலைன்னா, அவனுக்கு அந்த மாதிரி புரிஞ்சு கொள்ளாமல் அவன் வேலை செய்யலைன்னா அவனுக்கு பாருங்கள், தரித்திரம் வழிபோக்கனை போல வருகிறது. ஒரு மருதனை அப்படி பிடிச்சிக்கிடுது. அது எப்படி பிடிக்கிறதுனா, இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, ஒருத்தன் உங்களை துப்பாக்கி முனையில் உங்களை சிறைப்பிடிக்கிறான் அப்படின்னா நீங்கள் அது எதாவது உங்களால் முடியுமா? அதாவது
வறுமை வாட்டுகிறது அப்படி சொல்லுவாங்களா, தரித்திரம் பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு, அதை விட்டு வெளியே வர முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி அவன் ஏன்னா அவன் தூங்குதான், தூங்கி சோம்பேறி என்ன கொஞ்சம் தூங்கிட்டு என்ன கொஞ்சம் எந்திக்கிறது கிடையாது, காலையில் எந்திக்கிறது கிடையாது, கற்றுக்கொள்ள கிடையாது, திறமை வளர்த்துக்கொள்ள கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எங்கேட்டிருந்து எவனாட்டு தருவான், எவனாட்டு ஏமாற்றி வாங்கின்னு வாழணும். இப்படியே தான் நிறைய பேருடைய காரியம். இப்படி இருந்தால் பொருளாதாரத்தில் எப்படி முன்னேற முடியாது. தன்னுடைய தாளந்தவன் வளர்ப்பதில்லை. அவன் வேலை பற்றி சிந்தனையோடு கிடையாது. அவன் எப்பொழுதும் கையிட்டு வேலை செய்கிறானோ நான் அவனை ஆசீர்வேன். அவர் சொல்கிறார், கர்த்தர் அதில் சொல்லியிருக்கிறார்களே, இஸ்ரேல் மக்களுக்கு சாபம் இருந்தாலும் நீ எந்த காரியத்தை நீ செய்கிறதையோ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுக்குறாரு. பாருங்க, இப்படிப்பட்ட காரியம் நீ முதல்ல செய்ப்பா அப்படிங்கிறாரு. எல்லாரும் இப்போ உள்ள பாருங்கள் காலகட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாம் கர்த்தர்கிட்ட இருந்துங்க, அவர் தான் ஒவ்வொரு நாளும் வழி நடத்துறாரு, அவர் தான் செய்கிறாரு. அப்போ நீ என்ன பண்ணுற செய்யணும். நீங்கள் அந்த ஒரு காரியத்துக்குள்ளே நீங்கள் இப்போ உங்களுக்கு வேணும் என்றால் நீங்கள் அதற்கு அடியெடுத்து வைத்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும். கர்த்தர் ஆசீர்வாதம் அதிலிருந்து நீங்கள் செய்யும்போது கர்த்தர் அதில் கட்டளை இடுகிறார். பாருங்கள், நாம் வேலை செய்யும்போது இது கடவுளுடைய ஆசீர்வாதம். ஒரு வேலை நீங்கள் செய்கிறீங்கன்னா இது கடவுளுடைய ஆசீர்வாதம். என் கையின் கிரியை கடவுள் ஆசீர்வதித்து கட்டளை எடுக்கிறார் என்பதை நம்ப வேண்டுமா, இதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குது. பாருங்கள், என்னுடைய ஆற்றல் முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் காலையில் 9 மணிக்கு போனால் 6 மணிக்கு போயிட்டு கரெக்டாக வந்துடணும், இல்லைன்னா அவன் பார்க்கும்போது வேலை செய்யணும். இப்படி நிறைய பேர் இருக்காங்க. வந்தால் பார்க்கணும், இல்லைன்னா அவர் என்னையா சம்பளம் தர, இந்த சம்பளத்துக்கு அவன்கிட்ட என்னத்தை வேலை செய்ய, அப்படி இல்லை. உங்கள் திறமை என்ன இருக்குது அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஆற்றல் வெளிப்படுத்த வேண்டும், கொண்டு வர வேண்டும் என்று வாஞ்சியோடு நீங்கள் செய்யணும். நம்முடைய இதில் என்ன திறமை, நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்களா, அதில் என்ன திறமை செய்ய, அப்படி நீங்கள் செய்யும்போது அதை வாஞ்சியோடு நீங்கள் நான் திறமையோடு அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும். ஒருவன் திறமையை வளர்த்து கொள்கிறான். பாருங்கள், நல்லா கவனிங்க. ஒருவன் திறமையை வளர்த்து கொள்ளும் போது அவன் வளர்த்து கொள்வான் என்றால், அவன் வேலையில் கவனம் செலுத்துவான் என்றால், நான் சொல்கிறேன் உண்மையாக ஒருவன் மனிதனுடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியமானது. அவன் திறமையை வளர்த்து அதில் மேல் அவன் கவனமாக இருந்தான் என்றால், நான் சொல்கிறேன் அவன் ஐஸ்வர்யன் ஆவதற்கு ரொம்ப நாள் ஆகாது. இன்றைக்கி எல்லாருமே அப்படி தானே அவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவன் திறமையை வளர்த்துக்கலாம். ஒன்று படிப்பில் திறமை வளர்த்துக்கிட்டு தான், இல்லை அவனுடைய அவனுக்குள்ளே இருக்கிற எந்த டேலண்ட் எடுத்து, இப்போ ஒரு மெக்கானிக்கா, இல்லை ஒரு எலக்ட்ரிஷியனா, இல்லை ஒரு டிசைனரா, இல்லை ஏதோ ஒரு அவனுடைய கலர் இருக்குது, சின்ன கலர், அதில் அவன் பெஸ்ட்டாக இருக்கான். அந்த பெஸ்ட் அவன் கொடுக்கறதுக்கு அந்த திறமை அவன் கொண்டு வருகிறான். பாருங்கள், அதை அந்த அளவுக்கு அவன் செய்யும் பொழுது ஐஸ்வர்யம் அவனுக்கு வருவதற்கு ரொம்ப நாள் ஆகாது. நிச்சயமாக ஐஸ்வர்யம் அவனை தேடி வரும். ஆமாம், அப்படி அவனை தேடி வரும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உண்மை தானே இது? அப்படி தானே அவனுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் இப்படி தான் யோசிக்கிறாங்க, கர்த்தர் இப்படி தான் வச்சுருக்கிறாருங்க. ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய திறமை நீங்கள் வளர்த்துருக்கீங்களா? உங்களுக்குள்ள திறமை நீங்கள் வேலை போகும்போது உங்களுடைய வேலை எப்படி கவனமாக இருக்குது, இல்லை நீங்கள் எப்படி செய்கிறீங்க வேலை செய்யும்போது, இல்லை வேறு மாதிரி வேலை செய்கிறீங்களா, இல்லை எப்படி அது டைம் பாஸ் பண்ணுறீங்களா, இல்லை மற்ற காரியத்துக்கு மேனேஜர் வரும்போது வேலை செஞ்சுட்டு மற்றபடி ஒன்றும் செய்யாமல் அப்படியே சும்மா அப்படி 6 மணி எப்போ ஆகும் ஒன்று வீட்டை விட்டு ஓடி வரணும், இப்படிலாம் இருந்தீங்கன்னா எப்படி பொருளாதாரத்தில் முன்னேற முடியும்? தேவனை நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? இப்படி வளர்த்து கொள்ளும்போது உங்களுடைய பொருளாதாரம் முன்னேறுது. சிலர் அநேகர் வாழ்க்கையை பாருங்கள் அறகுறையாக வாழ்கிறாரு. போதும், ஏதோ போனோம், அந்த வேலை முடிஞ்சு பென்ஷன் முடிஞ்சால் சம்பாதிச்சோமா போதும், அதுக்கு மேலே என்ன அப்படிங்கிறதே அவங்களோட மிடலாக இருக்காங்க. நான் செழிப்பாக வாழ வேண்டும், வெற்றிகரமான வாழ வேண்டும் என்று சொன்னால் வேலை செய்யும் போது கவனத்தை செலுத்த வேண்டும், திறமை வளர்த்து கொள்ள வேண்டும், திறமை வளர்த்து கவனத்தை செலுத்த வேண்டும். அப்படி வேலை செய்யும் போது அந்த வேலையில் முழுமையாக நாம் ஐஸ்வர்யவனாக மாறுகிறோம். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய அந்த மூலமாக நம்ம என்ன ஆகிறோம்? ஐஸ்வர்யவனாக மாறுகிறோம். கடவுள் பாருங்கள், கடவுள் உங்கள் உண்மை நீங்கள் இப்படி செய்யும் பொழுது அவர் செய்கிற பாருங்கள், உங்களுடைய உண்மை உத்தமம் பார்த்து நீங்கள் செய்கிற வேலை பார்த்து உங்கள் சரியாக நடத்தி கொண்டு போகிறார். பாருங்கள், அவர் சரியாக செய்கிறார். உங்களுக்கு மேனேஜர் சம்பளம் தரலன்னு பாருங்கள், அப்படி இல்லாட்டனாலும் அவர் சரியாக நீங்கள் செய்கிற வேலை தேவன் கவனிக்கிறார். பாருங்கள், உங்கள் சரியாக சம்பளம் கொடுத்து கர்த்தர் சரியான வழி நடத்துவார். அவர் உங்களுடைய வாசலை அவர் திறந்து தருவார். அந்த மாதிரி காரியம் செய்யும்போது உங்களுக்கு உங்கள் திறமையை கொண்டு ராஜாக்களுக்கு முன் கொண்டு அவர் நிறுத்துவார். பாருங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம பைபிளில் எத்தனையோ விதமாக பார்த்துருக்கோம். அது எவ்வளோதான் இருந்தாலும் நம்முடைய திறமையை கொண்டு அவனை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு நிற்பார். வேலையிலே கவனம் செலுத்த வேண்டும், செலுத்தினால் பொருளாதார நிலைமை மாறிவிடும். மாறாது என்று நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு
அப்படி தான் இருக்கும். நீங்கள் மாறும், என்னுடைய திறமைகளை நான் மாற்றப் போகிறேன் என்று நான் இதை மாற்றி நான் என்ன பண்ணுகிறேன் எல்லாம் ஆண்டவன் என் கையில் இருக்கிறது என்று சொன்னால், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், எல்லாம் ஆண்டவன் கையில் இருக்குன்னு சொன்னால் இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றும் மாறாது. வேலையில் கவனம் செலுத்தும் போது எல்லாம் மாறிவிடுகிறது. இதெல்லாம் நீங்கள் இந்த காரியங்களை சின்ன காரியங்களை நீங்கள் கவனமாக புரிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு நல்லா தெரியும் வேலையில் கவனம் செலுத்தணும், திறமை பழக்கணும். நீங்கள் அதை முதல்ல செய்யுங்கள். இதான் முதல் பாயிண்ட். வேலைகளை கவனம் செலுத்தும் போது உங்கள் திறமைகள் வெளிப்படுகிறது. உங்கள் திறமை மூலமாக உங்களுக்கான ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும். நீங்கள் எனக்கு அவ்வளோ சிலர் சொல்கிறாங்க, ஒருத்தன் மாதத்துக்கு 5 லட்சம் சம்பாதிக்கிறான், 10 லட்சம் சம்பாதிக்கிறான், லட்சத்துக்கு மேலே 10 லட்சம் 60 லட்சம் 1 கோடி வரை சம்பாதிக்கிறான். அவனும் அது ஏதோ ஒரு திறமை அவன்கிட்ட இருக்குது, ஒன்று அவன் வளர்த்து கொண்டான். அதே மாதிரி நீங்களும் செய்ய முடியும். அதற்கான நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்களா? அது தேடி இருக்கீங்களா? உங்கள் திறமை வளர்த்துக்கொள்வதற்கான நேரத்தை கொடுத்துருக்கீங்களா? இப்படி நீங்கள் கொடுக்கலன்னா எப்படி உங்களுக்கு ஐஸ்வர்யம் தேடி வரும்? இப்படி கொடுக்கும்போது நீங்கள் ராஜாக்கள் முன்பாக நிற்பீர்கள். ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது பாயிண்ட் கொடுக்கறத பற்றி பாருங்கள். கொடுக்கறத பற்றி பைபிளில் அநேக விஷயங்கள் கொடுத்துருக்கு பாருங்கள். அநேகருக்கு கொடுக்கறது என்றால் என்ன என்பதே தெரியாது பாருங்கள். உலகத்தில் பாருங்கள், உலகத்தில் உள்ள தத்துவம் என்ன? நிறைய பேர் பாருங்கள், இந்த உலகத்தில் கொடுக்குங்கிற மனப்பான்மை இருக்காது. உலகத்தின் தத்துவம் என்ன? கிடைக்கிறதெல்லாம் சுருட்டுறதெல்லாம் மூட்டைக்கு மேலே உட்காந்துட்டு சல்லி பைசா யாரும் கொடுக்காத, யாருக்கும் எந்த காசும் கொடுக்காத, நீனே வச்சு 10 தலைமுறைக்கு வச்சு தின்னுட்டு நீ நயா பைசா கொடுக்காத. இப்படி நிலை ஒருவரும் இந்த மாதிரி நிலைமை இருந்தேன்னா அவன் எப்படி ஆசீர்வாதம் வர முடியும்? ஆசீர்வாதம் வரவே முடியாது. அவன் கொடுக்கும் பொழுதுதான் அவன் பாருங்கள், பொருளாதார நிலை மாற வேண்டும் என்றால் அவன் கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட விதத்தில் அவன் கொடுக்கும் பொழுது தான் அவனுடைய நிலைமை மாறும் பாருங்கள். அதில் லூக்கா 6:38 ஒன்று சொல்லிருக்கு வாழ்க்கை குறித்து. பாருங்கள், 6:38 ஒரு ஒன்றும் படிக்கிறேன். லூக்கா அதில் என்ன வாசம் படுங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவில் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். அருமையாக சொல்லியிருக்கு பாருங்க இந்த வசனம். பாருங்க, கொடுங்கள். இது ஒரு பாருங்க, இது ஒரு பொதுவான ஒரு கோட்பாடு. கொடுங்கள் அப்படின்னா அங்கே ஒன்றும் பணம் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. கொடுங்கள். உங்களுக்கு பொருளாதாரத்தில் வேணும்னா பொருளாதாரத்தை விதமான நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு அன்பு வேணும்னா அன்பு. நீங்கள் பகை வைக்கிங்கன்னா பகை. உங்களுக்கு அது திரும்ப மடி கணக்கில் உங்கள் மடியிலே கொண்டு கொட்டுவாங்க. அது ஒன்றும் நீங்கள் பிரச்சனை இல்லை. எதை நீங்கள் அளக்குங்களோ பாருங்கள், அதான் சொல்லுங்கள். அன்பு கொடுத்தால் அன்பு அந்த அளவுக்கு உங்களுக்கு திரும்ப வரும். அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு காரியத்தில் நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளும் பொழுது என்ன நடக்குன்னா, உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த திறமை அதிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகி உங்களுடைய பொருளாதார செழிப்பு உங்களுக்கு மாறுகிறது. நீங்கள் கொடுக்கறது அந்த தன்மை, அதாவது இந்த மாதிரி ஒரு கொடுக்கும்போது அது பல மடங்கு உங்களுக்கு கொடுக்கறது என்று வேதம் சொல்லுகிறது. அதை நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா பல மடங்கு உங்களுக்கு, நீங்கள் அன்பை விதைச்சிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் அதே மடியில் அன்பாக கொண்டு கொட்டுறதுக்கு நிறைய இருக்காங்க. இப்படி கொடுக்கறதை ஒரு பொதுவான ஒரு கோட்பாடாக கொடுக்கும். அப்போ நம்ம பொருளாதார செழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கொடுக்க வேண்டும். பூமியில் உள்ளளவும் பாருங்கள், ஆதியாமத்தில் சொல்லியிருக்கலாம், பூமியில் உள்ளளவும் விதைப்பு மறுப்பு பிரமாணம் இந்த இருக்குது பாருங்கள். வாழ்க்கையில் இது ஒரு நீதி பாருங்கள். பணத்தால் இந்த பணம் நீங்கள் நினச்சி பார்க்கும்போது இதை கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய நிலைமை மாறுகிறது பாருங்கள். கொடுக்கவில்லை என்றால் பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன அந்த எண்ணம் மாறும் பொழுது உங்களுக்கு தரித்திரம் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. அதனால தான் 2 கொரிந்தியர் 9:6 சொல்லியிருப்பாங்க. 2 கொரிந்தியர் 9:6 ஒரு வசனம் இருக்கு பாருங்க. என்ன போட்டிருக்கு? பின்பு நான் சொல்லுகிறேன் என்றால், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். அவனவன் விஷனமும் அல்ல, கட்டாயமும் அல்ல, தன் மனதில் நினைத்தபடியே கொடுக்க கடவுள். உற்சாகமாக கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறான். பாருங்கள், கொடுக்கறத பற்றி தேவன் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு, கொடுங்க அப்படின்னு. நான் நினைக்கிறேன் வெற்றிக்கு ஒரு மிக திறவுகள் என்னவென்றால், வாழ்க்கையில் வெற்றிக்கு ஒரு திறவுகள் என்னவென்றால், ஒரு ஞானமான ஒரு இருதயம். நம்முடைய வாழ்க்கையிலே ஞானமான ஒரு இருதயம் வேண்டும். இந்த காரியம் அறிந்து, இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். வேலை குறித்து ஒரு சரியான எண்ணம், பணத்தை குறித்து ஒரு சரியான எண்ணம்,
கொடுக்கிறதை பற்றி ஒரு சரியான இப்படிப்பட்ட ஒரு இதயத்தை நீங்கள் வேத வசனத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். சில இப்படிப்பட்ட வார்த்தைகளையும் நீங்கள் கேட்க வேண்டும். இப்படி கேட்கும் பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளும். நிறைய பேருக்கு தெரியாது அது இந்த வசனம் எங்கே இருக்குது, எப்படி நாம் கற்றுக்கொள்ள, பணத்தை பொருளாதாரத்தை நாம் எப்படி நான் கடனிலிருந்து எப்படி விடுதலையாக, இப்படி நிறைய நம்முடைய இந்த பைபிளிலிருந்து இந்த அற்புதமான ஒரு ஞான புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த புத்தகத்திலிருந்து நீங்கள் எடுத்து அதை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய நிலைமை மாறுகிறது. பாருங்கள், இப்படிப்பட்ட ஞானம் நமக்கு தேவைப்படும் என்றால் தேவனோடு நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது தான் நம்முடைய நிலைமை மாறுகிறது. பாருங்கள், இப்படி ஒரு ஞானமான இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு நீங்கள் என்னைக்காட்டு ஜோம் பண்ணியிருக்கீங்களா? யாராட்டு தருவாங்க, எப்படியாட்டு முன்னேறணும், அங்கே தருவாங்க, இருவங்க தருவாங்கன்னு சொல்லி தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறது, வேலையில் கவனம் செலுத்த கிடையாது. கொடுக்கறதில் நமக்கு ஒன்றும் அதை பற்றி ஒன்றும் அதிகமாக கற்றுக்கொள்கிறது கிடையாது. சரியான வாழ்க்கை பாருங்கள், சரியான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்றால் நமக்குள்ள ஒரு இருதயம் என்றால் வாழ்க்கை சரியாக விதத்திலே நமக்கு இது இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த சரியான விதத்தை அதை கற்றுக்கொள்ளும் பொழுது பண்ணுவது, வாழ்க்கையில் புரிந்து கொள்வதே வேத வசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. இது மாதிரி இப்படி புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நீ மாற வேண்டும் என்று நிறைய வசனங்கள் நமக்கு கொடுக்க. பாருங்க, உங்களுக்கு பெருக வேண்டுமா, அதிகமாக பெருக வேண்டுமா, பொருட்களை சூழ்நிலையில் மாற வேண்டுமா, உங்களுடைய நிலைமை மாற வேண்டுமா, வேத வசனம் சொல்லுகிறது பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், அதிகமாய் கொடுங்கள். இது எல்லாம் பொதுவான ஒரு கோட்பாடு. இதெல்லாம் வருங்க, சிறுக விதைக்கிற சிறுக பெறுவது, இதெல்லாம் என்னது? இது ஒரு பொதுவான கோட்பாடு. எப்படி நீ செய்கிறியோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பைபிளில் நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒவ்வொரு நாட்களும் இந்த மாதிரி பொருளாதாரத்தில் நமக்கு தேவைப்படுகிற வார்த்தைகள் நாம் தேடும் பொழுது இந்த மாதிரி சிறுக விதைக்கிறோம், சிறுக இருக்கான்னு பெருக அப்படி நம்ம பொருளாதாரத்தில் வேணும்னா அந்த அப்போ விதைங்க. அப்போ நமக்கு இப்படி செய்யும் பொழுது தான் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க, ஐயோ என்ன இது, எப்படி தான் நம்ம என்ன தான் முன்னேறி என்ன தான் செய்ய அப்படின்னு. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யும் பொழுது நமக்கு கிடைக்கப்படும். அடுத்தல மல்கியா 3:10 ஒரு வார்த்தை பாருங்க. மல்கியா 3:10 ஒரு வார்த்தை. மல்கியா 3:10 ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்ன கொடுத்துருக்கு பாருங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமங்களை எல்லாம் பண்டைசாலையில் கொண்டு வா. அப்பொழுது நான் வானத்தின் வலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ, அதனால் என்னை சோதித்து பாருங்கள். இந்த இடத்துல தான் தேவன் சொல்றார், ஒரே ஒரு இடத்துல தான் சோதிக்க முடியும், மற்ற இடத்துலலாம் அவர் சோதிக்கிறது முடியாது. இந்த இடத்துல மட்டும் அவர் சொல்லுகிறார், கொடுங்கள், தசமத்தை கொண்டு வர சொல்லுவார். பாருங்கள், நீங்கள் கொடுக்கும்போது அது பெறுகிறது. கொடுக்கிறது விதைக்கிறது போல். அதாவது இது ஒரு லாங்குவேஜ். அதாவது அந்த காலத்தில் விதைக்கிறதுனா, இப்போ நான்லாம் பார்த்துருக்கேன், எங்கள் அப்பாலாம் விதைக்கும் போது, அதாவது இந்த முதல்ல அந்த நெல் விதைச்சி அதை அறுவடைக்கு முன்னாடி பெரிய நிலத்தில் அந்த நாற்று நடதுக்காண்டி முதல்ல நாற்று விதைப்பாங்க, அப்படி அள்ளி வீசுவாங்க. வீசிட்டு அப்படி லைட்டாக அப்படி மூடி போடுவாங்க. அது இதாகும். மிஞ்சி போனால் ஒரு கொஞ்சம் தான் விதைப்பாங்க, ஆனால் அறுக்கிறது மூட கணக்கில் வரும் பாருங்கள். அது இப்படி ஒரு வாரி விதைப்பாங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சம் போட மாட்டாங்க. அது ஒரு லாங்குவேஜ். அதாவது வாரி விரைத்து அதாவது அப்படி செய்கிறவன் ஒரு நாளும் அவன் குறைந்து போகிறதில்லை. அந்த காரியத்தை அவன் செய்யும் பொழுது பாருங்கள், நீங்கள் கொடுக்கும்போது இப்போ அது பெறுகிறது. விதைக்கிறது போல வாரி இறைத்தான் பாருங்கள். அவன் இறைக்கும்போது அவனுக்கு எல்லாமே பல மடங்கு கொடுக்கறது பாருங்கள். வாரி கொடுக்க, அதாவது அது கொடுக்கறத பற்றி அந்த இடத்துல சொல்லியிருக்குது. வாரி இறைத்தான் அவன் ஒரு நாள் அவன் விருத்தி அடைவதே கிடையாது. நீங்கள் பொருளாதார விதத்திலே கவனம் செலுத்த வேண்டும். பாருங்கள், உங்கள் பொருளாதார நிலை மாற வேண்டும் என்றால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வேலையிலே, மற்ற கொடுக்கறதிலே, தசமம் கொடுக்கறதெல்லாம் தேவன் சொல்லுவார், நீ கொண்டு வா, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து. இந்த மாதிரி காரியங்களை நமக்கு கற்றுக்கொள்ள பைபிள் கொடுங்கள். அதுலேருந்து தேவன் சொல்லுவார், என்னை சோதித்துப்பார். நம்ம என்னைக்காட்டு சோதித்திருக்கு பார்த்துருக்கோமா, நம்ம கொடுத்து பார்த்துருக்கோம். இப்படி நம்ம செய்யலைன்னு இப்படி நம்ம காரியங்களை செய்து பார்க்குறதே கிடையாது. பிறகு நம்ம கர்த்தரை சொல்லுறது, என்னை இப்படியே வச்சுருக்காரு, நான் எப்படி என் நிலைமை மாறும், என்னுடைய நிலைமை என்றைக்கு மாறப்போகிறது, இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், வானத்தின் பணிகளில் திறந்து நான் உனக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உன்னை வர்த்திக்க மாட்டேன், உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லி அந்த அளவுக்கு அவர் சொல்லுறாரு. என்னை சோதித்து பாருன்னு. எப்படி பாருங்கள், அவர் சொல்லார், என்ன சோதித்து பாரு பார்ப்பேன் அப்படின்னு. கர்த்தர் சொல்ல, நான் உன்னை சோதிக்கல, நீனே என்னை சோதித்து பாரு, நான் உன்னை எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. கர்த்தர் சில வழிமுறைகளை வைத்திருக்கார், சில பிரமாணங்களை வைத்திருக்கிறார், சில கோட்பாடுகள், அதாவது பொதுவான கோட்பாடு எல்லாருக்கும் அது பொருந்தும். இந்த உலகத்தில் பாருங்கள், எல்லாருக்குமே அந்த விதமான இதில் இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த பிரமாணத்தில் அவங்க யாருனாலும் என்ன செய்கிறாங்களோ,
எல்லா மதவாதங்கள், எல்லா மொழிகள், எல்லாருமே பாருங்கள் அவங்கவுங்களுடைய அந்த அன்பு செலுத்தும் போது அவங்களுக்கு அன்பு கிடைக்கிது. அது திரும்ப பல மடங்கு கிடைக்குது. அவங்க விதைக்கிறாங்க எதையோ செல்வங்களை மற்றவங்களுக்கு கொடுத்து 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 அவங்களுக்கு திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு பொதுவான ஒரு கோட்பாடு. எல்லாருக்கும் அது வேலை செய்யுங்க. நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை எனக்கு மட்டும்தான், நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், அதனால் எனக்கு மட்டும்தான் இது வேலை செய்யும், வேறு யாருக்குமே வேலை செய்யாது அப்படின்னு நீங்கள் நினைக்க இல்லையே. இது தேவன் பொதுவான கோட்பாடை கொடுத்துருக்கிறார். அதில் தெளிவாக ஒன்றும் சொல்லலை, நீ பணத்தை விதை, இல்லை நீ அரிசி விதை, நீ நெல் விதை, இப்படின்னு பொதுவாக சொல்லலை. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக சொல்லலை, பொதுவாக சொல்லியிருக்கு. நீ விதை, உனக்கு அறுவடை கிடைக்கும். என்ன அன்பு, பொறுமை, சாந்தம், இந்த மாதிரி காரியங்களை நீ செய்யும் பொழுது உனக்கு பல மடங்கு உனக்கு கிடைக்கிறது என்று பொதுவாக சொல்லுகிறேன். அவர் சொல்ல, நான் ரெடியாக இருக்கிறேன், நான் சொல்லுகிற சில நீ இதை செய்ய தயாராக இருக்கிறியா என்று சொல்லுகிறார். நான் ரெடியாக இருக்கேன், நீ செய்ய தயாராக அப்படின்னு முதலாவது பெஸ்ட்டாக கொடுக்குற அவர் சொல்ல, நீ பெஸ்ட் கொடுக்க அப்படின்னு சொல்லுறாரு. அதான் பெஸ்ட்டான அவர் கொடுக்குற அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன் கொடுத்து அதில் 10% அவர் கொடுக்க சொல்கிறார் பாருங்க. அந்த மாதிரி சில காரியங்களை அவர் பெஸ்ட்டாக கொடுக்க சில 10%. நீங்கள் நினைக்கலாம் 10% கொடுத்து எல்லோரும் நினைக்கிறாங்க கர்த்தருக்கு தான் கொடுத்து தான் வழி நடக்கு அப்படின்னு. நீங்கள் கொடுக்குற 10 வச்சு அவர் ஒன்றும் செய்கிறவில்லை. இந்த அண்டா சராசரி படைத்தவர் அவர் சில பிரமாணத்தை வச்சிருக்கிறாரு. நீ வாழ வேண்டும் என்றால் இப்படி செய் அப்படின்லாம் சொல்கிறார். வழியே அவர் நீங்கள் கொடுக்கறனால அவர் பெரிய ஆக போகிறாரா? அவருடைய ஐஸ்வர்யத்தினால தான் உங்களே நடத்திட்டு இருக்கிறார். ஆகையால் சில பிரமாணத்தை வச்சிருக்கிறார். இந்த மாதிரி செய்யும் பொழுது நீ நன்றாக இருப்பாய். இதை மனுஷன் கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்குள்ளே அவன் அதை சொல்ல சோதித்து பாருன்னு சொல்லுவார் பாரு. ஆண்டவர் அவர் நமக்கு உதவி புரிகிறார் பாருங்க. சரியான எண்ணம் வேண்டும், எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும். உங்களுடைய 100% கத்திற்காக இருக்குது பாருங்கள். நீங்கள் சம்பாதிக்க எல்லாம் கற்றுருப்பா. ஆனால் கற்று சொல்ல 10% நானே அதை நீங்கள் வாங்கும்போது சம்பாதிக்கும் போது அந்த சம்பாதம் உங்களுக்கு வரும்போது நான் சம்பாதிக்கிறேன் என்று சொன்னால் அவன் பலத்தினால் ஒரு மனுஷன் நானே சம்பாதிக்கிறேன், நானே எல்லாம் செய்யணும் அப்படின்னு எல்லாம் கர்த்தர்கிட்ட வரல அப்படின்னா அவன் பாருங்கள் அவனுக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை அவனுக்கு இருக்கிறது. எல்லாம் கர்த்தருடையது அப்படின்னு சொல்லணும். ஒவ்வொரு நாளும் சம்பளம் மாதத்தில் வரும் பொழுது இந்த சம்பளத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதனுடைய பல கனிகளை அவர் திறந்து உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தருகிறது பாருங்கள். இந்த மாதிரி அந்த செல்வங்களை அவர் கொடுக்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் பெஸ்ட் கொடுக்கும்போது நான் யாருக்கு கர்த்தருக்கு முதலிடம் என்பதை நான் காண்பிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது அது முதலாவது நீங்கள் என்ன தேவனுக்கு பாருங்கள், முதலாவது பெஸ்ட்டு அதை நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு காரியத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளும். எந்த ஒரு காரியம் நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க மூலமாக என் உள்ளத்திலிருந்து அந்த ஒரு அன்பு பிறக்கிறது. அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கை திறமை எல்லாம் மாறுகிறது பாருங்க. கொடுக்க மூலமாக அதை தேவன் அதை பார்க்கிறார். நான் கர்த்தர் எப்படிப்பட்ட இடத்துக்கு நான் கொடுக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறது. அதாவது நான் அந்த இடத்துக்கு நான் கர்த்தர் கொடுக்குறேன்னா நான் முதலாவது கர்த்தருக்கு இந்த காரியத்தில் நான் வைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒரு குறை கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. நிறைய பேர் வேலைகள் மற்ற காரியத்துக்கு எல்லாம் இதுதான் நான் பெஸ்ட்டு, மற்ற எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது. முதலாவது கர்த்தருக்கு கொடுங்க. மற்ற எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே குடும்பம் மற்ற எல்லாமே நீங்கள் சிறந்து வாழ உங்களுக்கு கர்த்தர் அதற்கு உதவி புரிவார். ஆகவே வறுமை அருமையானவர்களே தசமாக கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார் கர்த்தர். நான் என்ன இடத்தை கொடுக்கிறேன் என்பதை அவர் காண்பிக்கிறார். கொண்டு வாருங்கள் சொல்லுவது நான் காண்பிக்கிறதற்காக சொல்கிறார். மனிதனுடைய பாவமே என்னை கர்த்தர் பாருங்க, அவனுடைய பாவம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவன் விழும்போது அவனுக்கு சில செயல்களுக்கு இந்த மாதிரி அவன் பின்தங்கி விடுகிறான். இப்படி இருக்குமோ அப்படி நடக்குமோன்னு அவனுக்கு புரியாதனால, கர்த்தருடைய வசனத்திலிருந்து அவன் கற்றுக்கொள்ளாதனால, அவனுக்கு புரியாதனால இந்த மாதிரி அவன் பின்தங்கி பொருளாதாரத்தில் போகிறான். அவன் கற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் அவனுக்கு பொருளாதாரத்திலே செழிப்பை உண்டு பண்ணுகிறார் பாருங்க. அவன் கர்த்தருக்கு முதலிடம், ஒரு மனிதனுக்கு கர்த்தருக்கு முதலிடம் இல்லை என்றால் அவனுக்கு எப்படி அவனுக்கு பாவம், ஆதியிலே ஆதாம் செய்த பாவம் எப்படி அவனுக்கு பாதிச்சு பாருங்கள். கர்த்தருக்கு முதலிடம் இல்லைன்னா பாவம். நிறைய பேர் நினைக்கிறாங்க பாவம்னா என்ன பாருங்கள், தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது இப்படிலாம் நினைக்க பாருங்கள். ஆதாம் முதல்ல அவனுக்கு தண்ணீர், சிகரெட்டு இதெல்லாம் என்ன பான் பராக்கு இதெல்லாம் போட்டே செஞ்சான், ஒன்றுமே கிடையாது. அவன் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கல, அவ்வளோதான். அவனுடைய வார்த்தையை தேவன் சொல்ல இது சாப்பிடாதான்னு சொன்னார், அவ்வளோதான். சிம்பிள் ஒரு வார்த்தை. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காதது பாவம் தான். அப்படி செய்யாத போது என்ன நடக்குது என்றால் அவன் ரொம்ப பிரயாசப்படுறான்.
கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கும்போது என்ன ஒரு பிரயோசனம், அவனுக்கு லகுவான ஒரு வாழ்க்கை, சுகமான ஒரு வாழ்க்கை, எங்கு சென்றாலும் சந்தோஷம், சமாதானம், கிருபை, அன்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம், ஹோனர் எல்லாமே வந்து கிடைக்கும். எப்பொழுது கர்த்தருக்கு முதலிடம். ஆதாம் வந்து என்ன பண்ணால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காதனால அவனுக்கு பாவம் சாமம் வந்து அவனுக்கு உள்ளே வந்துச்சு பாருங்க. ஆனால் நிறைய நினைக்கிறாங்க நீங்கள் சிகரெட்டு தண்ணி குடிக்க இதுதான் பாவம் அது இல்லை. கர்த்தருக்கு ஒரு மனிதன் முதலிடம் கொடுக்கலன்னு வச்சாங்களா, அதுதான் முதல் பாவம். வாழ்க்கையில் இடம் கிடையாது அப்படின்னு சொன்னாலே அது பாவம் தான். கடவுள் என்ன அவன் என்ன நினச்சிட்டான், கடவுள் என்ன சொல்லுது நானே செய்கிறது, அவர் சொல்கிறாரு சாப்பிடாது நான் அவர் பேச்சு கேட்கணும், இப்படி அந்த மாதிரி. இப்போ பிள்ளைகள் பாருங்களேன், தாய் தகப்பனோட பிள்ளைகள் பேச்சு கேட்காத பிள்ளைகள் என்ன நிலைமை ஆகுது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதன் மூலமாக நிறைய பேர் வாழ்க்கையில் இழந்தவர் நிறைய பேர். நான் என்ன செய்கிறேன், இந்த கனியை புசிக்காது என்று சொன்னால் நான் என் இஷ்டப்படி தான் நடந்து விடணும்னு சொன்னான். அதனால தான் கடவுள் இருந்து அவன் தூரமாக ஆகினான். பாவம் என்றால் அதுதான். ரட்சிப்பு என்றால் என்ன, என்னுடைய வாழ்க்கையை முதலிடத்தில் கொடுப்பது. ரட்சிப்பு, ஒரு மனுஷனை ரட்சித்தாலே அவன் முதல்ல என்ன தெய்வனை உள்ளே வச்சிருந்தாரு. முதல்ல எப்படி பாவத்திலிருந்து அவன் பாவம் உள்ள குடிகொண்டு இருந்ததெல்லாம் நீக்கி இப்போ தேவன் உள்ளே வந்தோடனே அதான் முதலிடம் வந்தோடனே என்னங்க, பைபிள் நம்ம கைக்கு வந்துடுது. இப்போ அதை நீ வாசி, பிறகு அதை இரவும் பகலும் தியானி, அதே கவனமாக இரு. ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு எப்படி முதல்ல ஒரு பிரஜாதியிலேருந்து வர ஆரம்பிச்சாங்களாம். அவனுக்கு முதல்ல ரட்சிப்பு, தேவனை அறிஞ்சிட்டான், அவனை தேவனுக்குள்ளே வந்துட்டார். இப்போ ரெண்டாவது வேலை ஒன்று நடக்குது. ரட்சிக்கப்பட்ட உடனே அவனை ஒன்றும் மேஜிக்கெல்லாம் ஒன்றும் நடக்காது. உடனே அவன் ஒன்றும் இதாயிரும். அவனுக்கு பைபிள் கையில் கொடுக்குறது. முதல்ல அவன் என்ன செய்யறான், வாசிக்கணும். வேத வசனம் என்ன சொல்லுது, அப்போ அவன் வாசித்து அவன் இரவும் பகலும் தியானிக்கணும். ஐயோ வசனம் போட்டிருக்கேன், அவர் சொல்லுறாரு நான் உன்னோடு இருக்கேன், சம்பாதிக்கிற பலன் உனக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். எப்படி அப்படின்னு நீங்கள் அதை கவனித்து இரவு பகலும் கவனிக்கும் போது, அது கவனமாக இருந்துக்கும்போது என்ன நடக்குன்னா நீங்கள் செலுத்திடுங்க. அப்படி தான் தேவன் ஒரு வழிமுறையில் உண்டு பண்ணியிருக்கார் ரட்சிப்பு. இப்படி செய்யும்போது பாருங்கள், அவனுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு கர்த்தர் கொடுக்கும்பொழுது அவனுக்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான் பாருங்கள். அதான் தசமாவும் கொண்டு வந்து கொடு, நான் உனக்கு கொடுக்கும் பொழுது நான் இந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லி, அதாவது கர்த்தருக்கு நீ முதலிடம் கொடுக்கும்போது இந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லி, கடவுளுடைய வாழ்க்கையில் அவனுக்கு அந்த இதில் அவனுக்கு ஒரு மரியாதை, அதை ஒரு கனம் பண்ணுறான், ஹானர் பண்ணுறான் கர்த்தருக்கு பாருங்கள். கனம் முதலிடம் எல்லாம் அவருக்கே. கையில் வேலை அவர் ஆசீர்வதிக்கிறார். இந்த ஒரு காரியத்தில் மட்டும்தான் கர்த்தர் சொல்கிறார், நீ சோதித்து பாருங்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த மாதிரி பேசுகிறார் பாருங்கள். அநேகர் இதை செய்வதே கிடையாது. ஆனால் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லியே அவங்க இந்த மாதிரி போயிடறாங்க. இந்த மாதிரி காரியத்தில் அவங்க பழகு கிடையாது பாருங்கள். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் சுவிசேஷ நிமித்தமாக எதையாவது விட்டவன் அவனுக்கு 100 மடங்கு தர சொல்லி பாருங்கள் மார்க்கில். இதெல்லாம் ஆண்டவர் கையில் இருக்கிறது என்று சொல்லி, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் இதெல்லாம் உன் கையில் இருக்குன்னு சொல்கிறார். எல்லாமே ஆண்டவர் கையில் இருந்தனா தான் இப்போ எல்லாருமே நல்லா இருக்கலாமே. அவர் சொல்கிறார் எல்லாமே உன் கையில் இருக்குப்பா, நீ எதை செய்து எதை கையிட்டு காரியம் செய்து அதை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கர்த்தருக்கு எல்லாம் கர்த்தர்னு நீங்கள் சொல்லி எல்லாம் கர்த்தர் தான் என்ன இது பண்ணுறாரு. இப்போ நீ முதல்ல செய்யணும். ஆமாம், முதல்ல நீ செய்யும் பொழுது கையிட்ட காரியங்களை செய்யும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சும்மா படுத்து கிடந்துட்டு ரட்சிக்கப்பட்ட உடனே நீ இந்த வசனத்தை வாசிக்காமல் இரவும் பகலும் தியானிக்காமல் அதே கவனம் இல்லாமல் இருந்தால் நீ எப்படி முன்னேற முடியும்? அதில் உன் கையில் இருக்கிறது அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். நீ அந்த பிரமாணத்தை கடைபிடி, அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் ஒன்று நீ ரட்சிக்கப்பட்ட உடனே வீட்டுக்குள்ளே குறை திறந்து ஒன்று போடுறதுக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இந்த பிரமாணம் ஒன்றும் வேலை செய்யலை. பொதுவான கோட்பாடுகளை தெய்வம் வைத்திருக்கிறார். அது எல்லாருக்கும் வேலை செய்யும். அதைத்தான் நாம் அறிந்து கொண்டு அதை கற்றுக்கொள்ள வேண்டும். நீ உன் வழியை வாக்கி பண்ணுவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன வார்த்தை பாருங்கள், இதை நல்லா கவனிக்க வேண்டும் பாருங்கள். 3வது, நம்முடைய செயல்களை நம்முடைய செலவுகளை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது என்ன சொன்னேன் உங்களுக்கு, தேவனுடைய அந்த வார்த்தையிலிருந்து நம்ம உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது முதலாவது என்ன, அவருக்குள்ளே இடம் கொடுக்கும் பொழுது, நமக்கு இடம் கொடுத்து அந்த பொருளாதாரத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த கற்றுக்கொள்வதன் மூலமாக நம்ம என்ன அவருக்கு சொல்லியிருக்கிறார்ல, முதலாவது என்ன வார்த்தை கொடுத்துருக்கிறார் கர்த்தர் நமக்கு. முதலாவது கொடுத்த வார்த்தை நம்முடைய வேலை குறித்து கொடுத்துருக்கிறார். வேலை கொடுத்துருக்கார். 2வது நமக்கு கொடுத்துருக்க வார்த்தை என்ன, கொடுக்கறத பற்றி. 3வது பாருங்கள், நம்முடைய செலவு, மனிதனுடைய வாழ்க்கையில் செலவு செய்கிறத பற்றி கற்றுக் கொடுக்குறார் பாருங்கள். வாழ்க்கையில் நம்முடைய செழிப்படைய வேண்டும் என்றால் ஒன்று மாற்ற முடியாது என்று சொன்னால்
பிரயோஜனமே கிடையாது, மாற்ற முடியாது. நம்முடைய பணத்தை எப்படி செலவு செய்கிறோம் என்பதற்கு ஞானம் அவசியமாக இருக்குது. நம்முடைய பணம் வந்து பாருங்கள், செலவு செய்கிறதுக்கு நம்ம கண்டது போனோம், வெளியே போனோம், வாங்கினோம் அப்படின்னா உதாரணத்தனம் பண்ணால் நீங்கள் செலுத்த முடியாது. பாருங்கள், அது நமக்கு தேவன் நமக்கு வேதனையாக அப்படி செஞ்சால் நமக்கு வேதனை தான் கொடுக்கும். இப்படி பாருங்கள், தேவையானது என்பதை நாம் அறிந்து கொள்ள, நமக்கு இன்றைக்கி இப்போ ஒரு பொருள் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இது தேவைதானா, இது இது கண்டிப்பாக தேவைதானா, இந்த செலவு தேவைதானா, எனக்கு இது இது கண்டிப்பாக வேண்டுமென்றால் நீங்கள் அறிந்து அதை செய்யும் பொழுது தான் அதனுடைய அந்த சேமிப்பு வரும். சிலவங்க போவாங்க, எதையும் எப்படியும் 1000 ரூபா கொண்டு போனாங்கன்னா வீட்டுக்கு வரும்போது ஒரு பைசா இருக்காது. இப்படி செலவு பண்ணவங்கள்ட்ட எப்படி பொருளாதாரம் தங்கும்? செலவை சரியாக இது நமக்கு தேவைதானா, இப்போ தேவை, இது வேண்டுமா என்று நீங்கள் சரியாக ஒருவன் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதற்கான ஞானத்தை அவனிடம் இல்லை என்றால் அவன் செலவு செய்து அவனுடைய ஊதாரித்தனமாகி அவன் பொருளாதாரத்திலே முன்னேற முடியும். இப்படிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி காரியத்தில் அவன் செலவை நாம் பார்க்கும் பொழுது நிறைய பேர் பாருங்கள், சும்மா இருந்துக்கிட்டு எதையுமாட்டு வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே இருந்து மொபைலை கையில் வச்சுக்கிட்டு எதையாட்டு சும்மா அதில் பார்த்துட்டோன்னு இதை ஆர்டர் பண்ணிடுவாங்க, அதை பண்ணிடுவாங்க. பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும், அதை எப்படி பெருக்க வேண்டும் பாருங்கள். இப்படிலாம் கற்றுக்கொள்ள அவன் ஒரு மனிதன் அவனுக்குள்ளே வாஞ்சி வரும்போது தேவன் கூட இருக்கிறார் பாருங்கள். நன்றாக இதெல்லாம் நீங்கள் மெதுவாக ஒவ்வொரு லைனாக நாங்கள் சொல்ல நீங்கள் இதை எழுதி வைத்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். பொருளாதாரத்தில் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாத தேவன் கொடுக்குறார் பாருங்கள். இந்த தேவன் நமக்குள்ளே இருந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நமக்கு தருகிற தேவன் நம்ம பாருங்கள், ஒரு நாள் நம்மளை விட மாட்டார். இதை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது பாருங்கள். நமக்கு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குடைய வாழ்க்கையிலே அவர் நம்ம கூட இருந்து இந்த மாதிரி காரியத்தை கற்றுக் கொடுக்குற தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். வேலை குறித்த கவனமும் கொடுக்குற கவனத்தையும் செலவு செய்கிற கவனத்தையும் இது கொடுக்குறார். 4வது பாருங்கள், நம்முடைய கடன்கள். நம்முடைய கடன் பாருங்கள், நிறைய கடன் இருக்குது பாருங்கள். நீதிமொழிகளில் சொல்லியிருக்கு பாருங்கள், 22:7. நீதிமொழி 22:7 என்ன கொடுத்துருக்கு பாருங்கள். நீதிமொழிகள் 22:7. ஐஸ்வர்யவான் தரித்திரன் ஆளுகிறான், கடன் வாங்கினவன் கடன் கொடுக்க அடிமை. பாருங்கள், கடன் வாங்குறவன் கடன் கொடுக்கணும் அடிமை. உபாகம் 15:6 ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு பாருங்க. உன் தேவனைய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன் ஆசீர்வாதத்தில் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் கடன் வாங்காதிருப்பாய். நீ அநேக ஜாதிகளுக்கு ஆளுவாய், உன்னையும் அவர்கள் ஆளுகுவதில்லை. பாருங்கள், இந்த மாதிரி தேவன் சொல்லல. கடன் வாங்க மாட்டா, நீ கடன் கொடுப்பாய் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு பாருங்கள். நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லை. கடன் வாங்கி சிலர் வீட்டை நடத்துகிறாங்க பாருங்கள். சில இப்போ உள்ள பொருளாதாரத்தில் நிச்சயம் நிறைய பேர் அவங்க பொருளாதாரத்துக்கு தந்தாலும் வாங்குறாங்க, செய்கிறாங்க. ஓகே, ஒரு விதத்தில் அது நல்லது தான். சில விஷயங்கள் அவங்க முடியும் என்று செய்கிறாங்க. சில முடியும், இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு செய்கிறதுனால சரி. அது வாடகை கொடுக்குறது போல இந்த இடத்த ஒரு வீடு வாங்குறோமோ அது கொஞ்சமாக போய் அது சரியாயிருது வச்சாங்கன்னா அது ஒரு ஓகே. ஆனால் தேவன் அதை விடவும் மிகவும் சிறந்த வழியை வைத்திருக்கிறார். தேவன் கடவுளுடைய எண்ணம் ஒருவனுக்கு தேவனுடைய கடவுளுடைய எண்ணம் வரும்போது பாருங்கள், அவன் எண்ணம் என்ன ஆரம்பிக்கிறான்னா, நான் நாளடைவில் இன்று நான் பாருங்கள் அவன் யோசிக்கிறான். முதல்ல என்ன பண்ணுறான் நாளடைவில் முதல்ல இப்போ என்ன பண்ணுறான், இருக்க காசு வச்சு ஏதாட்டு பண்ணணும், வாடகை கொடுக்க போல இப்படி. ஆனால் அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கணும், எப்படி பாருங்கள். அவன் காரு எல்லாம் கடன் வாங்கலாம், காரு எல்லாம் கடன் வாங்கலாம், ஆனால் கட்ட முடியும். ஏனென்றால் அவனுக்கு முடியும் என்று அவன் வாங்குறான். ஆனால் நான் எப்படி இருக்க வேண்டும், நல்லா யோசிக்க, நான் எப்படி இருக்க வேண்டும், வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் அது என்ன, நான் மிக முக்கியமானது என்னதுமா, இந்த மாதிரி காரியத்தில் நான் இப்படி இருக்க மாட்டேன். கடவுள்னா பணத்தை கொண்டு, அதாவது கேஷை கொடுத்து வாங்குகிற அளவுக்கு என் தேவன் என்னை உயர்த்துகிறார். அந்த அளவுக்கு நான் இருப்பேன். கேஷ் கொடுத்து வாங்குகிற அளவுக்கு நான் வர வேண்டும் என்று யோசிப்பான் என்றால் அது கர்த்தர் உயர்ந்த மிகுந்த விதத்தில் அவர் கனம் பண்ணுகிறார். அவர் பாருங்கள், இப்படி ஒரு மனுஷன் யோசிங்க, இல்லை நான் இப்படிலாம் வாங்க மாட்டேன், நான் பணம் கொடுத்து அவ்வளோ கேஷ் கொடுத்து வாங்குவேன் அப்படின்னு ஒரு மனுஷன் யோசிக்கும் பொழுது பாருங்கள், அந்த அளவுக்கு அவன் கர்த்தர் அதை பாருங்கள் அவன் கனம் பண்ணுறான் பாருங்கள். அந்த அளவுக்கு பாருங்கள் மிகுந்த விதத்திலே கனம் பண்ணுகிறார்.
அவனுக்கு அந்த மாதிரி அவர் கர்த்தர் கூட இருக்கிற பாருங்க. அவனுக்கு எண்ணும்போது எண்ணம் அது கர்த்தர் அதை விரும்புகிறார். ஏனென்றால் அவன் பெரிய அளவிலே கர்த்தருக்கு விசுவாசிக்கிறான். இது எல்லாம் கிறிஸ்து யோசித்து பார்த்ததே. அவன் இந்த பாருங்க, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் இது கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி கிடையவே கிடையாது. இதையெல்லாம் நான் கிறிஸ்துக்குள் யோசித்து பார்த்து நான் யோசிக்க வேண்டும். அப்படி ஒரு ஆசை வைக்க வேண்டும். இந்த கிறிஸ்துக்குள்ளே இப்படி ஒரு ஆசை, நான் இந்த மாதிரி வாங்க முடியும். இன்றைக்கி இருக்கலாம் ஒரு விதத்தில், என்னுடைய பொருளாதாரத்தை நிலைமையை கொண்டு நான் ஒரு காரோ இல்லை வாங்கலாம், ஒரு விதத்தில் நான் லோன் கொடுக்குறது வாடகை கொடுக்க போல நான் வாங்கலாம். ஆனால் என்னுடைய நிலைமை இப்படி இருக்காது. நான் எது வாங்கினாலும் அதான் கேஷ் கொடுத்து வாங்க, அந்த அளவுக்கு நான் வாங்குவேன். வாங்க எனக்கு திறமை எனக்குள்ளே இருக்கிறது. என்னை கொடுக்கிற தேவன், ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிற தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று அந்த வார்த்தை சொல்லிடுறீங்களா? அது ரொம்ப முக்கியமான. அந்த மாதிரி ஆசை, நான் கடவுளுடைய பிள்ளையாக அந்த நிலைக்கு உயர வேண்டும். நான் பாருங்கள், ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், சில பேர் ஒரு நோய் இருக்குது, அவங்க மருந்து சாப்பிட்றாங்க. மருந்து சாப்பிட்றதுனால குணமாகுது, ரைட்டு, ஓகே. சில நாட்கள் மருந்து சாப்பிடணும், அது ரொம்ப முக்கியம், குணமாகுது. ஆனால் அதை விடையும் மேலே ஒரு 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 இருக்கு நோய். ஆனால் இது இப்படி, இந்த நிலைமை இப்படி இருக்காது. இதை விடையும் இந்த மருந்தே இல்லாமல் இது இருக்கக்கூடாது என் வாழ்க்கையில், ஒன்றுமே இல்லாமல் அதை முற்றிலும் நிர்மூலமாக்குவேன். இன்றைக்கி கொஞ்சம் மருந்து இருக்குது, சாப்பிட்டு குணமாக்குவாங்க, ரைட்டு. ஆனால் நீங்கள் அதுக்கு முயற்சி எடுக்க வேண்டும். இப்படி இருக்காது என் நிலைமை, இந்த மருந்து என்னை ஆளாது, இந்த மருந்து தூக்கி போட்டு நான் மருந்தே இல்லாத அளவுக்கு ஆக்குறதுக்கு அந்த அளவுக்கு நான் வருவேன். அதாவது அதுக்கு நான் என்ன முயற்சி பண்ணுவேனோ அந்த முயற்சியை நான் எடுத்து அதனுக்குள்ளே வருவேன் என்று அதை எவன் ஒருவன் அப்படி எடுக்கிறானோ அதான் இது சொல்லுகிறது. அப்படி நீங்கள் இன்றைக்கி வாங்குவீங்க, கடனுக்கு கார்லாம் வாங்க, ஆனாலும் அதை விடையும் இல்லை, நான் வாங்க முடியும், கேஷ் கொடுத்து வாங்குவேன். அந்த அளவுக்கு என்னை கட்டுவேன். அப்படி ஒரு மனுஷன் சிந்திக்கும் போது பாருங்கள், நான் அதிலிருந்து அதை வெற்றி பெறுகிறேன். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் வெற்றி பெறுங்க. நான் சில காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க, அது ஓகே, கடன் வாங்குறது ஓகே. ஆனால் உங்களை திறமைக்கு ஏற்றபடி அது நீங்கள் செய்கிறீங்க, அது ஓகே. ஆனால் கர்த்தர் உள்ளே நாம் அந்த நோக்கத்தை நாம் வைக்கும் பொழுது அந்த வாழ்க்கை திறன் அந்த மாதிரி மாறுது பாருங்க. நாம் முன்னேற்றத்துக்கான அந்த காரியத்தை நாம் அடைகிறோம். அந்த மாதிரி கர்த்தர் உயர எண்ணத்தை, அந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணத்தை தான் அவர் மதிக்கிறார் பாருங்க. நீங்கள் சிறுசில் இருந்துக்கிட்டு பெரிய எண்ணங்களை கொண்டு வரீங்க பாருங்க. நான் இப்படி இருக்க மாட்டேன், இப்படி மாறுவேன், நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விதைக்கிறவன், நான் இன்னும் அதிகமாக விதைக்க போகிறேன், வேலையில் நான் இப்படி சரியாகவே செய்யலை, இன்னும் நான் வேலையில் கவனம் செலுத்த போகிறேன், இப்படி ஒரு மனுஷனை இந்த மாதிரி திங்கிங்குள்ளே கொண்டு வரான் பாருங்கள். இந்த மாதிரி அவன் கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வரும்போது தான் அவனுடைய திறமை மாறுது பாருங்கள். அவனுடைய திறமை மாறுது பாருங்கள். அவனுடைய குறைவில்லாத ஒரு வாழ்க்கை அவனுக்கு பாருங்கள். கடன் வாங்குறான்னா அவன் நான் அதெல்லாம் வாங்குறது கிடையாது, நான் ஏன் கடன் வாங்கணும், கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு அந்த அளவுக்கு அவனுக்குள்ளே அந்த கொண்டு வரணும் பாருங்கள். இந்த மாதிரி அவன் கொண்டு வரும்பொழுது அவனுடைய தாளந்துலாம் உயருது பாருங்கள். அந்த அடுத்தல அஞ்சாவது சேமிப்பு பற்றி சொல்லுது பாருங்கள். பைபிள் படுத்த எறும்பு பாரு, வேதவசனம் சொல்லுது. அநேக பேருக்கு சேமிப்பு குறித்து தெரியாது. அது அறுப்பு காலத்தில் சேமித்து வச்சு அது வைக்க பாரு, சின்ன எறும்பு தான், கடுகளோட அதுக்கு மூளை இருக்க என்பது தெரியாது, அந்த அளவுக்கு அது சேமிக்கும். ஆனால் மனுஷன் தூங்கி அதை என்ன எப்படி சேர்க்கணும், இதை எப்படி உருவாக்கணும், எப்படி அதை சேர்க்கணும், என்ன செய்யணும், பணத்தை வந்துச்சுன்னா அதை எப்படி கையாளணும், அதை எப்படி சேர்த்து வைக்கணும், ஒன்றும் தெரியாது, எதையோ செஞ்சுட்டே இருக்குது. அநேக பேருக்கு சேமிப்பு குறித்து எண்ணமே கிடையாது. அதனால தான் சேமிப்பு அவர்களுக்கு வாழ்க்கையில் அந்த மாதிரி எண்ணங்கள் வர செய்யாது. அந்த மாதிரி காரியத்தில் அவங்க ஈடுபடதே கிடையாது பாருங்கள். வேத வசனம் சொல்லுது, உங்கள் நிலைமை மாற வேண்டும் என்றால் தேவன் கொடுத்த ஞானத்தின்படி சரியாக விதத்தில் சேர்த்தார் கர்த்தர் அதில் மகிமையாக இருக்கிறார். நாம் எதை சேர்க்கிறோம், அதை சேர்க்கறது பற்றி ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கு. எனக்காக வைத்திருக்கிற சித்தத்தையும் நோக்கங்களையும் நிறைவேற்ற வேண்டும், அதற்காக நான் சேர்க்கிறேன். அப்படித்தான் நமக்கு எண்ண வேண்டும். அதாவது ஒரு மனுஷன் பணத்தை சேர்க்கிறான்னா தேவன் என்னை குறித்த ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், அதை நிறைவேற்றதற்காகத்தான் அந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன் என்று நீங்கள் சேமிக்க அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து செய்ய வேண்டும். ஒரு காரியத்தில் நீங்கள் செய்கிறீங்கன்னா இது தேவனுடைய விருப்பம் இருக்கிறது. இந்த காரியத்தில் நான் சேமிக்கிறேன், நான் ஒரு பொருளை சேமிக்கிறேன் அப்படின்னா அந்த பொருளுக்கு மேலே இது கடவுளுடைய சித்தம் இருக்குது, இது ஏதோ கடவுளுக்கான காரியத்தை செய்வதற்கான சித்தம் இருக்குது, ஆகையால் சேமிக்கிறேன். இப்படி ஒரு மனுஷன் சேமிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் மாறுகிறது பாருங்கள். இந்த மாதிரி காரியத்தில்
அவனுடைய நிலைமை மாறுகிறது பாருங்கள். லாஸ்ட் 5வது முதலீடுகளை பற்றி நிறைய படிக்க பாருங்கள். பிரசங்கி 11 பாருங்கள். 11ஆம் அதிகாரத்தில் நான் எடுக்கிறேன். பிரசங்கி பிரசங்கி 11:4 அதில் என்ன கொடுத்துருப்பாங்க? காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்கிறவன் அறுக்க மாட்டான். அடுத்த 6வது வசனம் பாருங்க. காலையிலே உன் விதையை விதி, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ என்று வாய்க்குமோ என்று இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று நீ அறியாயோ. அதாவது அந்த பண்ணுறது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது கொடுக்கறத பற்றி பாருங்க. இன்னைக்குள்ள காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, அங்கே கொடுக்குறேன், இங்கே கொடுக்குறேன், இங்கே எனக்கு அண்டா கிடைக்கு, அங்கே கிடைக்கு, தங்கம் கிடைக்கு, இப்படிலாம் சொல்ல. ஆனால் கர்த்தர் பாருங்கள், நம் தெய்வீக ஞானத்தோடு, நம்முடைய வாழ்க்கையில் தெய்வீக ஞானத்தோடு தேவனோடு கிருபையோடு செய்கிற முதலீடுகள் பெருக பெருக இந்த மாதிரி பெருகுவதற்கான அந்த உண்டு பண்ணு தருகிறது. இதை எல்லாம் வேத வசனத்தில் இது எப்படி நான் இந்த கற்றுக்கொள்ள, இது எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ண, தேவ வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டு போதிக்கிறது. வேத வசனம் ஞானத்தின் புத்தகம், வெற்றியின் புத்தகமாக இருக்கிறது. ஞான இருதயம் உள்ளவர்கள் நம்ம ஞானம் உள்ளவர் நம்மை மாற்றுகிறது. ஞானம் உள்ளம் வந்த உடனே வாழ்க்கையில் வெற்றியும் சந்தோஷம் சமாதான நிம்மதி நமக்கு அதன் மூலமாக வருகிறது. இந்த புக்கில் இருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் பாருங்கள். ஞானம், சமாதானம், வெற்றி, நிம்மதி, இந்த மாதிரி காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது, பொருளாதாரத்தை பாருங்கள், இந்த மாதிரி காரியத்திலே நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு குறைவில்லாமல் பொருளாதாரத்தில் நாம் நிம்மதியான சந்தோஷமாக நாம் வாழ்வோம். இந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் தொடர்ந்து கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாமல் நாம் வாழலாம். திரும்ப நான் உங்களுக்கு ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். நம்முடைய பொருளாதார நிலையத்தை குறித்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று நீங்கள் நினைக்கவே கூடாது. இது 6வது பையன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொருளாதார நிலைமை குறித்து எனக்கு என்ன முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதுங்க. முதல்ல என்ன செய்யுங்க? முதலிட உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்க. முதலாவது என்ன சொன்னேன்? உங்களுடைய வேலையில் கவனம் செலுத்துங்க. ரெண்டாவது என்ன சொன்னேன் உங்களுக்கு? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 3வது என்ன உங்களுக்கு காரியத்தை சொன்னேன்? உங்களுக்கு மூணாவது என்ன காரியத்தை சொன்னேன்? நம்முடைய செலவுகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். 3வது செலவு கரெக்டாக இருக்கணும். முதல்ல உள்ள காரியத்தை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல உள்ள காரியத்தை என்ன சொன்னேன்? திரும்ப யோசித்து பாருங்கள். முதல்ல உள்ள காரியம் என்ன? நம்முடைய காரியத்தில் திரும்ப பாருங்கள். முதல்ல உள்ள காரியம் நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. முதலுடைய நம்முடைய வேலை. 2வது கொடுக்கிறது. 3வது என்னது? முதல்ல திரும்ப சொல்கிறேன். முதல்ல வேலை, 2வது கொடுக்கிறது, 3வது செலவு சரியாக செய்யணும். செலவு சரியாக செய்யும் பொழுது நம்முடைய 4வது நம்முடைய கடனை சரியாக கையாளது கற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி இருக்கணும், எப்படி அதை நம்ம வாங்கணுமா வாங்கக்கூடாதா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். சும்மா ஏதோ தானம் போனோம், ஒரு இடத்துல போனோம், பார்த்தேன், டக்குன்னு அதை புக் பண்ணிட்டேன். சில பேர் போவாங்க, உடனே ஒரு கடைக்கு போவாங்க, உடனே அவன் சொல்லியிருப்பான் இன்றைக்கி மட்டும்தான் ஆஃபர், வேறு ஒரு நாளும் கிடையாதுறான். அதில் கூட போனவங்க இன்றைக்கி மட்டும்தான்ப்பா, நாளைக்கு இருக்க. அது டெய்லி அந்த மேஜிக் வேர்டு இருக்கும். ஆமாம், டெய்லி நீங்கள் நாளைக்கு போனாலும் இன்றைக்கி மட்டும்தான் அப்படி சொல்லுவாங்க. இப்படி டெய்லி ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருப்பான். அவனுக்கு விற்கிறதுக்காண்டி சொல்லுவான். ஆனால் உனக்கு தெரியணும், நீ ஒரு கடைக்கு போனீங்கன்னா 4 கடை ஏறி இறங்கி எங்கே எப்படி இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. அதே ப்ராடக்ட்டு தான் வேறு இடத்துல 1000 ரூபா குறையாக இருக்கும். அதே ப்ராடக்ட் தான் வேறு இடத்துல 10,000 குறையாக இருக்கும். இப்படி நீங்கள் பார்க்கணும். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து அதை நிதானமாக செய்யணும். ஒவ்வொன்றும் போனோமா அந்தளவு செஞ்சோம்னா உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் பின்தங்கி தான் இருப்பீங்க. இந்த மாதிரி கடன்லேருந்து நீங்கள் அதை கவனிச்சுக்கணும். 5வது உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்? சேமிப்பு பற்றி உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு சொன்னேன் பாருங்கள். சேமிப்பு ரொம்ப முக்கியம். சேமித்து வச்சு சிலவங்க அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான்லாம் சின்ன வயசில் மண் உண்டியல் இருக்கும். அதில் ஒரு 2 ரூபா 3 ரூபா போடுவோம். மாட்டு பொங்கல் இந்த டைமில் வந்தீங்கன்னா அதை உடச்சி புது துணிகள்லாம் வாங்குவோம். அப்போ அதை செய்வாங்க. சிறு அதை விதைச்சி, அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்க கற்றுக் கொடுக்குறாங்க, நீ இப்படி செய்யும் பொழுது உனக்கு பெரிதாக கிடைக்கும் அப்படின்னு சிறு வயசுலேயே கற்றுக் கொடுங்க. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எப்படின்னு தெரியல, உண்டியில் வாங்கி கொடுக்குறாங்களோ என்னம்போ ஆண்டவர் தான் தெரியும். அதெல்லாம் ஒரு விதமான ஒரு கற்றுக் கொடுக்கறது, சேமிப்பு பற்றி கற்றுக் கொடுக்கறது. முதலீடு இன்னைக்கு உள்ள பாருங்கள், எத்தனையோ இது இருக்குது, எத்தனையோ
இடத்துல நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணுவாங்க, சில இடத்துல ஃபேக்காக இருக்கும், பணத்தை போட்டிங்கன்னா ஓடி போயிடும். ஆனால் நீங்கள் தெரிந்து வாங்கி அதில் எவ்வளோ கிடைக்கி, என்ன கிடைக்கி, எப்படி கிடைக்கு நீங்கள் பண்ணும்போது ஒரு நாளடைவில் அது உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறது. இந்த மாதிரி காரியத்தில் நீங்கள் செய்யும் பொழுது, இப்படி கற்றுக்கொள்ளும் பொழுது பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேறி வர முடியும். ஆனால் சேமிக்க நம்மளால் என்னால் முடியாது என்று இந்த 6வது பொய்யை நீங்கள் நம்பாதங்க. உங்களால் முடியும். உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு இருக்காது. அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். வேலையில் கவனம் செலுத்துங்க, கொடுக்குதில் கவனம் செலுத்துங்க, சேமிப்பதில் கவனம் செலுத்துங்க, உங்கள் செலவு செய்வதில் கவனம் செலுத்துங்க, கடன் வாங்குவதில் நீங்கள் எப்படி அது என்ன செய்யணும் செய்யக்கூடாது இதில் கவனம் செலுத்துங்க, இன்வெஸ்ட் பண்ணதில் கவனம் செலுத்துங்க. இப்படி பலவிதமான காரியத்தில் தேவன் கற்றுக் கொடுக்கிறார். தொடர்ந்து இந்த மாதிரி காரியத்தை நாம் தொடர்ந்து கேட்போம். புதிதாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. நம்முடைய வாழ்க்கையிலே முடியாது அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு உங்களுடைய பொருளாதாரம் தேவன் கையிட்ட காரியத்தை உங்களை நிச்சயமாக அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ முதல்ல செய் அப்படின்னு சொல்லி. நீங்கள் அந்த காரியத்தில் இந்த ஒரு காரியம் நீ செய்யும்போது இது கர்த்தர் எனக்கு இந்த வேலையை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அனைத்து ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. பொருளாதாரத்தை நீங்கள் செழித்து வாருங்கள். பணம் உங்கள் வீட்டிலே நிறைந்திருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு குறைவு இருக்காது. நீங்கள் எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே செல்வத்தை குறைவில்லாமல் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். புதிதாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணவங்களுக்கு கர்த்தர் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு உங்களுக்கு அதிகமான செல்வத்தை தருவார் என்று அவர் உங்கள் மேல் வாஞ்சியாக இருக்கிறார். உங்களுக்கு தருவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்.